ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ப்ராப்ளமும் போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எந்தெந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்டோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம டிவிடெண்டோட மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 ஆஃப் 22ல் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் அப்படின்றது என்ன? ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் கம்பெனியிலேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஓகே, ஸோ என்ன ரிசீவ் பண்ணுறாரோ அதுதான் டிவிடெண்ட். பட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது அமௌண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது டேக்ஸபிள் இன்கமாகவும் இருக்கலாம், டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாகவும் இருக்கலாம். அதிலிருந்து ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஓகே, அதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னவெல்லாம் டிவிடெண்டில் கவர் ஆகும் அப்படின்றத இன்னுமே செக்ஷன் 2 ஆஃப் 22ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் என்டெய்லிங் ரிலீஸ் ஆஃப் அசட்ஸ். ஒரு கம்பெனி அவங்களோட எல்லா அசட்ஸையோ இல்லை பர்டிகுலர் அசட்ஸையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படின்னா டிவிடெண்டில் கவர் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுல எதெல்லாம் மட்டும்தான் டிவிடெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனியிலேருந்து டிபென்ச்சர்ஸாவோ டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸாவோ இல்லை போனஸ் ஷேர்ஸாவோ ரிசீவ் பண்ணக்கூடியதெல்லாமே டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் லிக்யூடேஷன். லிக்யூடேஷன் அப்படின்றது ஒரு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணக்கூடிய ப்ராசஸ், கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற ப்ராசஸ் இல்லையா. ஸோ அந்த டைமில் கம்பெனியோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் கேபிட்டலைஸ்டு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், இல்லை நாட் கேபிட்டலைஸ்டாகவும் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் ஏ கம்பெனிஸ் கேபிட்டல். நீங்கள் ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ கம்பெனி அவங்களோட கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணும்போது அவங்களோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டோட எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரிடக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேமெண்ட் பை எ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஷேர் ஹோல்டருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற கண்டிஷனை தெரிஞ்சுக்கோங்க. 10% ஆஃப் த ஓட்டிங் பவர் இருக்கணும் அந்த ஷேர் ஹோல்டருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியில் அந்த ஷேர் ஹோல்டருக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு ஒரு அட்வான்ஸோ லோனோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கம்பெனி அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் எதெல்லாம் அப்படின்றது உங்களுக்கு டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 9.5ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து நான் உங்களுக்கு taxability of dividend distributed by domestic companies on or after 1/4/2020 இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194ல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனிஸ் டிடிடி, அதாவது டிடிடி அப்படின்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸுக்கு லயாபிள் கிடையாது டொமஸ்டிக் கம்பெனிஸ். அது எந்தெந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 1/4/2020 இந்த டேட்லேயோ இல்லை இதுக்கு அப்புறமோ இந்த 2020 இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்க்கு
பே பண்ண தேவையில்லை, ஷால் நாட் பி லயபிள். ஓகே, செக்ஷன் 194. அடுத்து செக்ஷன் 194ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டேட்டு அதே டேட் தான், 1/4/2020 இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்து பீரியடில் வந்து அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பண்ணலாம் 10%. இன்னொரு ரூல்ஸுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பெய்ட் டு த ஷேர் ஹோல்டர் எக்ஸீட் 5,000 இருக்கணும். அதே போல் ரெசிடெண்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. 3 கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4/2020, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கணும், ரெசிடெண்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கணும், அந்த ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணின டிவிடெண்ட் 5,000 ருபீஸை எக்ஸீட் ஆகிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆச்சுன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் வந்து அலோடு. இந்தியன் கம்பெனி, இன்னொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் கம்பெனிக்கு மட்டும்தான். இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சன்ஸ்னால் யார் யாருன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா இன்கம் டேக்ஸில், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கோ, ஃபர்ம்ஸ்க்கோ, இல்லை கம்பெனி ட்ரஸ்ட்டுக்கோ இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் 194லேயே வந்து டிடக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளோட டிவிடெண்டுக்கு டிடக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடக்ஷன் அலோடு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. என்ன டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஷேர்ஸ் வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து பாரோ பண்ணி ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னா, அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷனில் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் அலோடு. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக லோன் வாங்கியிருக்காரு ஷேர் ஹோல்டர்னால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் டிடக்ஷனில் அலோவ் ஆகுது. இந்த டிடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் அலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது அந்த ஷேர் ஹோல்டரோட டிவிடெண்ட் இன்கம் இருக்கு இல்லையா, டோட்டல் டிவிடெண்ட் இன்கம். ஸோ இந்த டோட்டல் டிவிடெண்ட் இன்கமில் 20% கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டுதில் விச்செவர் இஸ் லெஸ், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அலோடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ப்ராப்ளத்தை. அதுக்கு முன்னாடி இந்த டிவிடெண்ட் இன்கம்க்குரிய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த பார்த்தீங்க அப்படின்னா நாகராஜன் புக்கில் மட்டும்தான் இந்த டிவிடெண்ட் இன்கம்க்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த இந்தியன் கம்பெனி ஃபுல்லி டேக்ஸபிள் தான். டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ், இந்தியன் கம்பெனி மட்டும் கிடையாது, வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு கொடுத்துருந்தாலும் ஃபுல்லி டேக்ஸபிள். என்னென்ன வார்த்தைன்றதை இவர் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு. டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை வெறும் டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு கொடுத்துருக்கலாம். டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் ஷேர்ஸ், அதாவது டைப் ஆஃப் ஷேர்ஸ் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு கொடுத்துருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இதில் என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மறக்காமல் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம். டிவிடெண்ட் இன்கம் இன்னுமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 9.49 இருக்கக்கூடிய ப்ராப்ளம். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் சப்மிட் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் ஹிஸ் இன்கம் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் எண்டிங் March 31, 2024. ப்ரீவியஸ் இயருக்குரிய டிவிடெண்ட் இன்கமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் எக்ஸ் லிமிடெட், இந்த எக்ஸ் லிமிடெட்ன்றது ஃபாரின் கம்பெனி, ஒய் லிமிடெட்ன்றது இந்தியன் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, இந்தியன் கம்பெனின்னு கொடுக்கலாம், ஃபாரின் கம்பெனின்னு கொடுக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னும் கொடுக்கலாம். இது 3மே ஃபுல்லி டேக்ஸபிள். அப்போ இந்த 3த்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறதுக்காக நான் ஃபார்மேட் எடுத்து எழுதியிருக்கேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் அண்ட் இன்னர் காலம், அவுட்டர் காலம் அப்படின்னு பிரித்து எழுதிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்மில் இருக்கக்கூடிய 3 அமௌண்ட்டுமே டேக்ஸபிள் தான்.
ஃபஸ்ட்டு அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் எக்ஸ் லிமிட்டட். ஓகே, இது வந்து ஃபாரின் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா ஒய் கம்பெனியிலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி, ஃபாரினாக இருந்தாலும் சரி இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் நமக்கு காட்டணும். ஓகே, ஸோ என்னென்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதுகிறேன். 40,000, 30,000, 3,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இதோட டோட்டல் போட்டுக்கலாம். இதுதான் வந்து யார், ஸ்ரீனிவாசனோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஓகே, 73,000. இன்னும் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கல, சிம்பிளாக டிவிடெண்டுக்கு மட்டும் உரிய ப்ராப்ளம் இது. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Second exercise, Mr. Mohan, a resident individual, furnishes the following particulars of his income for the previous year கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரின் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஃப்ரம் டெல்லி கம்பெனி அப்படின்னு கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு, வெறுமனே டிவிடெண்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ இந்த மூணுமே வந்து ஃபாரின் கம்பெனியும் வரும், அந்த கம்பெனியோட நேம் மட்டுமே கொடுத்துருந்தாலும் டிவிடெண்ட் இன்கம் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஆஃப் மிஸ்டர் மோகன் யார் அப்படின்றதையும் நேம் எடுத்து எழுதணும், என்ன இயர் அப்படின்றதையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி சிம்பிளாக தான் எழுதுகிறேன் உங்களுக்கு நான் ப்ராப்ளமில். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட் தான் 60,000. டிவிடெண்ட் ஃப்ரம் டெல் கம்பெனி, கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அமௌண்ட்னா 7,000. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, யூடிஐயோட டிவிடெண்ட் 5,000. ஸோ ப்ராப்ளமில் பார்த்துக்கோங்க, அவங்க கொடுத்த 60,000, 7,000, 5,000 இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 72,000. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3யும் ஒன்றும் டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்து எழுத போகிறோம். 4th ப்ராப்ளமில் மட்டும்தான் நம்ம அந்த டிடக்ஷனோட போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 3rd பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் அசோக் லேலேண்ட் இன்டரிம் டிவிடெண்டும் நம்ம என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்க்கு எடுத்துக்கணும். இந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் 3rd சம் போடலை, ஃபார்மேட்டில் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது எல்லாமே வந்து என்னது, நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்க்கு இந்த டிவிடெண்ட் இன்கம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் பாருங்கள் 60, 70, 76,000 அண்ட் டோட்டல் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 1,28,000 கிடைக்கும். இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 3. நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 4 மட்டும் போட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிடக்ஷனை பற்றி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோட டிவிடெண்ட் இன்கம் கொடுத்துருக்காங்க, பாலாஜி அண்ட் வெங்கடேஷ். ஓகேவா? ஸோ பாலாஜிக்கு வந்து 3 கம்பெனியிலேருந்து வருது, அதே போல் வெங்கடேஷ்க்கும் 3மே இந்தியன் கம்பெனி. ஓகே, 3 டிவிடெண்ட் இன்கம் கிடச்சிருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஷேர்ஸ் வாங்குறதுக்காக இவங்க வந்து பாரோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் அலோடு, மற்றபடி அவங்களுக்கு பேங்க் சார்ஜஸோ இல்லை வேறு ஏதாவது இந்த டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் அலோடு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இது தவிர மற்ற இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். பாலாஜிக்கு நான் தனியாக ஒரு ஃபார்மேட்டில் எடுத்து எழுதியிருக்கேன், அடுத்து வெங்கடேஷ்க்கு ஒரு ஃபார்மேட்டில் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி பாலாஜிக்கு. ஸோ டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி அப்படின்னு எழுதிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கம்பெனி, ஒய் கம்பெனி, இசட் கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இன்னர் காலமில் எடுத்து எழுதிக்கலாம். 8 lakhs, அடுத்து 7 lakhs,
9 lakhs. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ்க்கும் இதே மாதிரி 3 இன்கம் இருக்குது. நான் அப்படியே சைட் பை சைடு போட்டுடுறேன். XYZ இல்லையா? ஸோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு தான் எழுதியிருக்கேன் நான். 2 lakhs, 4 lakhs, 3 lakhs 50,000. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ மொத்தமாக இதோட டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு 8-15 lakh 24 lakh பாலாஜிக்கு. அடுத்து டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் வெங்கடேஷ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 9,50,000 வருது. ஓகேவா? 9,50,000. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். டிடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, ஆக்சுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருந்தது அப்படின்றத எழுதிக்கணும். ஆர் 20% ஆஃப் த டிவிடெண்ட் இன்கம் விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? இதுதானே ரூல்ஸு, அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோன்னு பாருங்கள். 4 lakh ஃபார் பாலாஜி, 3 lakhs ஃபார் வெங்கடேஷ். ஸோ இங்கேயே நான் எடுத்து எழுதுகிறேன். 4 lakhs இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 lakhs எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நம்ம இந்த டிவிடெண்ட் இன்கமில் 20% கேல்குலேட் பண்ணணும். இப்போ டிவிடெண்ட் இன்கம் 24 lakh. 24 lakhல நீங்கள் 20% கேல்குலேட் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. இதுதான் வந்து டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs. டிடக்ஷன் போக நமக்கு அமௌண்ட்டு 20 lakhs. அடுத்து இதே மாதிரி வெங்கடேஷ்க்கும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 3 lakhs எடுத்து எழுதியாச்சு. இது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அடுத்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? 20% ஆஃப் த டிவிடெண்ட் இன்கம். இவரோட டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் என்னன்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? 9,50,000. ஸோ இந்த 9,50,000ல் நீங்கள் 20% கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? 1,90,000 கிடைக்கும். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 3 lakh, 1,90,000 விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? 9,50,000லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 7,60,000 கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் இன்கம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது. ப்ராப்ளமில் நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 3 lakhs, 6 lakhs. அப்போ மொத்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? டிவிடெண்ட் இன்கம்க்கு தான் டிடக்ஷன் போட்டோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளோ? 3 lakhs, 6 lakhs. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நமக்கு கிடைக்கும். டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, 20 lakhsையும் 3 lakhsையும் ஆட் பண்ணினா நமக்கு டோட்டல் 23 lakhs. அதே மாதிரி 7,60,000ஐயும் 6 lakhsையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 13,60,000. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம டிவிடெண்ட் இன்கமோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.